பண்ணவன், இவன் குடும்பத்துக்கு உண்டு பண்ணவன், பிள்ளைக்கு உண்டு பண்ணவன், தொழில உண்டு பண்ணவன், வேலையில உண்டு பண்ணவன், ஊழியத்தில் உண்டு பண்ணவன். ஆனாலும் இவன் என்ன பண்றான்? ஓடிக்கிட்டே இருக்கானேன்னா நீங்க ஆவியானவரை சார்ந்து ஓட 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 உங்களை யாராலையும் நிதானிக்கவே முடியாது. அல்லேலூயா. நான் நிறைய பிரச்சனையை நான் சந்திச்சிருக்கேன். எனக்கு நிறைய பிரச்சனைகளை முன்னேற விடாதபடிக்கு நிறைய பேரை கொண்டு வந்து பிசாசு எழுப்பி என்னை போஸ்ட் படுத்திக்கிட்டே இருப்பான். ஆனால் நான் எல்லாத்தையும் தூக்கி 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 விலக்கி விட்டுட்டு ஜென்ம ஸ்பாவத்தில் பார்க்காம ஆவியின் பாதையில் ஆவியானவரை சார்ந்து இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க, இதை எப்படி செய்ய போறீங்க, இப்படி நான் என்ன செய்யணும், எனக்கு கற்றுத்தாங்க கற்றுத்தாங்கன்னு சொல்லும்போது ஆவியானவரை சார்ந்து நிற்க சார்ந்து நிற்க சார்ந்து நிற்க, இந்த வழியில் போ, இப்படி போ, அப்படி போ, அப்படி போ, இப்படி போன்னு ஆண்டவர் சொல்ல 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 போ எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றி தந்தார். ஆமென். ஓட்டத்தை ஜெயமுடனே முடிக்க முடியுங்க. அல்லேலூயா. அதுக்காக சீக்கிரமா முடிஞ்சிட வேண்டாங்க. ஆமா, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிய முடித்திடுவோம். இளவு வீட்டில் பாடுறாங்க. ஆனா நான் சொல்றேன், நீ ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ள வெற்றியாக ஓடி முற்றிலும் ஜெயம் பெற்ற பிள்ளையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உன் ஓட்டம் எப்பொழுதும் ஜெயமுள்ள ஓட்டமா இருக்கணும், முடிஞ்சிடக்கூடாது. நம்மால் பாடிடுவோம் உடனே, ஓட்டத்தை ஜெயமுடன். இது எங்க பாடுகிறான்? ரெண்டு காது கேட்காமையும் ரெண்டு கண்ணு தெரியாமையும் மூக்கில் காற்று வராமையும் வாயை திறக்காதையும் ஒரு ஆளுக்கு நாடிக்கிட்டு போட்ட ஐயாவுக்கு போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? பாடிக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. நாங்கள் சொல்லணும், நாங்கள் ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடியே ஓடிடுவே, விசுவாச பாதையில் சோராமல் ஆவியில் ஓடுவே, பரலோகமே என் சொந்தமே இன்று காண்பேன் நான். அல்லேலூயா. இன்றைக்கு நான் காண்பேன், என்றைக்கும் காண்பேன். ஏன்னா ஆவியானவரோட நீ இருந்தா உன் ஆவி எங்க போகுது? இயேசுவுக்கு பக்கத்தில் போகுது. அவரோடு கூட உன்னை எழுப்பி அவர் பக்கத்தில் வச்ச அங்கே நீ கனெக்ஷன் ஆகிற. இன்றைக்கும் நீ பரலோகத்தில் அவரோடு கூட இருப்ப. ஜெபிக்கிற நேரத்தில் ஆவியில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான். இந்த உலகத்து மனுஷன்ட பேசலையா? அதனால தான் சொல்லுறேன், இன்றைக்கும் நான் பரலோகத்தில் காண்பேன். செத்த அன்னைக்கு பாடுற பாட்டல்ல, இன்னைக்கே பாடுற பாட்டு தான். பரலோகமே என் சொந்தம் இன்று நான் காண்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உயிரோடு இருக்கும்போது பரலோக அனுபவத்தை நான் பார்ப்பேன். ஐயா, நமக்கு சாவு கிடையாது. ஆமா, நாம அழியாமைய பேசிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலை பேசிக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஜீவன் தான். அதனால தான் நான் சொன்னேன், இன்று நான் பரலோகத்தை காண்பேன். நாளை அல்ல, இன்று என் ஜெபத்தில் ஆவியானவரோடு கூட நான் பரலோகத்தை டெய்லி பார்க்கக்கூடிய பரலோக கனெக்ஷன் உரிய ஒரு மகன் தான் நான். ஆமென். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? பரலோகத்தை பார்க்கணும்னா நீ அந்நிய பாஷையில் ஆவியானோட சேர்ந்துட்டேன்னா உனக்கு பரலோக தரிசனம் கிடைக்கும். அப்போ இன்றைய நீ காண்பியே காண மாட்டியா? ஆனால் அந்த பாட்டை எப்படி பாடுறான்? எங்கே போய் பாடுறான்? என்னத்த ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடியே முடித்திடுவே, விசுவாச பாதையில் சோராமல் ஓடுவே. அப்படித்தானே? வேற என்ன சொல்லுதாங்களா? பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. நான் சொல்றேன், என்று இல்லை, இன்று காண்பேனா. அதுக்கு நான் பரலோகத்துக்கு உடனே எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஆமென். எனக்கு டைம் இருக்கு. அல்லேலூயா. நிறைய ஊழியத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறாரு, நிறைய தீர்க்க தரிசனத்தை தந்திருக்கிறாரு, நிறைய வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறாரு. பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண. அல்லேலூயா. ஆனா இன்றும் காண்பேன் பரலோகத்தை. அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் விசுவாச வீரன். ஆமென். இவன் தான் ஆவிக்குரியவன். நிதானித்து அறிகிறானா இல்லையா? அல்லேலூயா. ஆமென். ஆமென். நம்ம சிந்த மண்டலத்தில் என்ன பண்ணிடக்கூடாது, தப்பா நினைச்சிடக்கூடாது. ஐயா பாஷர் இந்த பாட்டை பாடிட்டாரு, பாஷர் பாடினால் நாளைக்கு இருப்பார். அல்லேலூயா. ஆமென்.